Example 7. Tendril, Tharani and Thanam are given a thread piece each of length 12 cm. மூணு பேருக்கும் ஒரு த்ரெட்டு கொடுக்குறாங்க 12 சென்டிமீட்டர்ஸ். ஒருத்தவங்களை வந்து ரெக்டாங்கிள் பண்ண சொல்கிறாங்க, அண்ட் ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க, அண்ட் ட்ரையாங்கிள் பண்ண சொல்கிறாங்க. தனம்க்கு வந்து ட்ரையாங்கிள், தாரணிக்கு வந்து ஸ்கொயர், அண்ட் தென்றலுக்கு வந்து ரெக்டாங்கிள். ஸோ ஹவு மெனி வேஸ், எத்தனை வேஸில் அவங்க பண்ணலான்னு போடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 7 இப்போ பாருங்கள், தென்றல் இப்போ ஒரு 3 இது கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஒரு இது வந்து த்ரெட்டு வந்து தென்றலுக்கு, அண்ட் இன்னொரு த்ரெட் வந்து தாரணி, அண்ட் இன்னொரு த்ரெட்டு வந்து தனம்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தென்றலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் பண்ண சொல்கிறாங்க. தென்றல் வந்து ரெக்டாங்கிள் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஹவு மெனி வேஸ் பண்ணலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு என்னென்னா லென்த்து, இது வந்து 12 சென்டிமீட்டர் லென்த்துன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, 12 சென்டிமீட்டர், இதுவும் 12 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு இவங்க ரெக்டாங்கிள் பண்ணுறதால இதோடைய ஃபார்முலா என்ன? 2 × L + B = 12. ஸோ L + B = 12/2 = 6 சென்டிமீட்டர்ஸ். அப்போ 6 சென்டிமீட்டர்ஸ்னால் என்னென்னா the possible pairs என்னென்னா the possible pairs of measures whose sum is என்ன போட்டுக்கு whose sum is 6னா என்னென்னா 5,1ன்னு போடலாமா? இன்னொன்று என்ன ஆட் பண்ணால் 6 வரணும், அண்ட் 4,2. இப்போது ரெக்டாங்கிள் போடுங்க. இப்போது ரெக்டாங்கிள் வந்து எப்படி போடலான்னா 5, 1. ஓகே, இது 5 சென்டிமீட்டர்ஸ், இது 1 சென்டிமீட்டர். இன்னொரு ரெக்டாங்கிள் என்ன? 4, 2. ஓகே, இது 4 சென்டிமீட்டர்ஸ், இது 2 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணால் வேறு இது. அப்போ என்னென்னா 2 வேஸில் பண்ணலாம். அப்போ தென்றல் கேன் மேக் எ ரெக்டாங்கிள் இன் 2 வேஸ். 2 இதில் பண்ணலாம். இப்போ என்னென்னா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் எழுதிக்கோங்க, ஃபார்முலா போடுங்க. இது டிவைட் பண்ணி இந்த 2 வந்து டிவிஷனில் வந்துடும் 6 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 2 இதுவாக பண்ணலாம். அப்போது 2 வேஸில் பண்ணலாம். தென்றல் கேன் மேக் எ ரெக்டாங்கிள் இன் 2 வேஸ். ஓகே, இப்போ இது வந்து தென்றல் தான் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் எப்படி 2 வேஸில் எப்படி போடலான்னா ஷி கேன் மேக் அ ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த். ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் எப்படி பண்ணலான்னா லென்த் வந்து LENGTH, லென்த்து 5 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் பிரெத் 1 சென்டிமீட்டர். ஒரு ரெக்டாங்கிள் லென்த் 5 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் பிரெத் இஸ் 1 சென்டிமீட்டர். ஓகே, இது ஒரு ரெக்டாங்கிள். அண்ட் இன்னொரு ரெக்டாங்கிள் என்னென்னா லென்த்து வந்து 4 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் பிரெத் இஸ் 2 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள். அப்போது ஷீ கேன் மேக் அ ரெக்டாங்கிள். இப்படி எழுதிக்கோங்க, ஷீ கேன் மேக் எ ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 5 சென்டிமீட்டர்ஸ், பிரெத் 1 சென்டிமீட்டர், அண்ட் லென்த்து 4 சென்டிமீட்டர்ஸ், பிரெத் 2 சென்டிமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன? தாரணி கொடுக்குறாங்க. தாரணிக்கு ஒரு ரோப் கொடுக்குறாங்க, அதுவும் 12 சென்டிமீட்டர். இதாவ வந்து ஸ்கொயர் பண்ணுறான். ஃபஸ்ட்டு தென்றல் வந்து ரெக்டாங்கிள், நெக்ஸ்ட்டு தாரணி வந்து ஸ்கொயர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்லா லென்த்துமே என்னென்னா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் எல்லா லென்த்துமே வந்து என்னென்னா 12 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஸ்கொயர் என்ன? 4A, தட் இஸ் 4S சொல்லலாம், ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். Therefore S equal to 12/4 equal to 3 centimeters. 3 centimetersனால் ஒரே இதில் தான் வரும். ஸோ ஸ்கொயர்னால் 4 சைடுமே ஈக்குவல். ஸோ ஒரு வே தான் இருக்கும். ஸோ இது 3, இது 3, இது 3 சென்டிமீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அப்போது தாரணி எப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஹென்ஸ் தாரணி கேன் மேக் அ ஸ்கொயர் ஒன்லி 1 square of side 3 centimeters. Tharani can make only 1 square of side 3 centimeters. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் வந்து தென்றல் ரெக்டாங்கிள், அண்ட் தாரணி வந்து ஸ்கொயர்,
அது பெரிமீட்டர் என்ன 12 சென்டிமீட்டர், அப்போ சைடு ஈக்குவல் டு 3. ஸோ தாரணி கேன் மேக் ஒன்லி 1 ஸ்கொயர் ஆஃப் சைட் 3 சென்டிமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் தனம் வந்து ட்ரையாங்கிள் பண்ணுறா. தனம் வந்து ட்ரையாங்கிள். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்னு ட்ரையாங்கிள்னு எழுதிக்கோங்க. ஓகே, ட்ரையாங்கிள். ஸோ perimeter of the triangle P equal to 12 centimeters. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், 3 சைடு A + B + C 3 சைடு இருக்கும் ஒரு ட்ரையாங்கிள்லாம். ஓகே, A + B + C equal to 12 centimeters. ஓகே, ABC equal to 12 centimeters. அப்போது இது என்னன்னா 12 சென்டிமீட்டர்ஸ்னால் இப்போ இதை 12 வர்ற மாதிரி 3 இதுவாக பிரிக்கணும். அப்போது அது பேர் வந்து ட்ரிப்ளெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 இதுவாக பிரிப்பாங்க. ஸோ பாசிபிள் ட்ரிப்ளெட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஹூ சம் இஸ், இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணால் வந்து சம் வந்து 12 வரணும். ஹூ சம் இஸ் 12 அண்ட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைங் த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. சாட்டிஸ்ஃபைங் த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னா 3மே வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணால் வந்து 12 வரணும். சாட்டிஸ்ஃபையிங் த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னா 3 சைட்ஸ் ஆட் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து 12 வரணும். ஈக்குவாலிட்டி ஆர் இப்போ என்ன பிரிக்கலாம், 2 5 5ன்னு பிரிக்கலாம். 5 5 10 10 + 2 12 அண்ட் இன்னொன்று என்ன 3 4 5 7 + 5 12 அண்ட் 4 4 4 3 இதுவாக தான் பிரிக்க முடியும். ஓகே, 2 5 5 3 5 5 அண்ட் 4 4 4. ஸோ அப்போ என்னென்னா தனம் கேன் மேக் 3 ட்ரையாங்கிள்ஸ். தனம் கேன் மேக் 3 ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் சைட்ஸ் என்ன 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் என்ன 3 சென்டிமீட்டர் 4 centimeter and 5 centimeter. Next 4 centimeter 4 centimeter and 4 centimeter. ஸோ நீங்கள் வேணால் ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணி காட்டலாம். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2 5 5. ஸோ 5 5 ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் புக்கில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதோ இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. 5 5 and 2 centimeters. நெக்ஸ்ட்டு 5 3 3 கொஞ்சம் சின்னதாக 4 பெருசாக 5 அதை விட பெருசாக. ஸோ 3 4 5 அண்ட் தென் 4 4 ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு தென்றல் வந்து ரெக்டாங்கிள் பண்ணுறா. அது 2 பாசிபிள் வேஸ். தாரணி ஸ்கொயர் இது ஒரு வேஸ் தான். தனம் வந்து 3 வேஸில் வந்து ட்ரையாங்கிள் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன் ஹவு மெனி வேஸ் தே கேன் மேக் த ரெஸ்பெக்டிவ் ஷேப்ஸ்னால் ரெக்டாங்கிள் 2 ways, square 1 way, and Tanam is triangle is 3 ways. Okay, thank you. For more videos kindly subscribe our channel. Next example 8.